கேட்கிறாரு. உண்மையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம்னு சொல்ல முடியாதுங்க. இது படுகொலை. அலட்சியத்தால் அரசாங்கமே நிகழ்த்தி இருக்கக்கூடிய அநியாயமான ஒரு கொடுமை இது. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைல்டா டீப் டைவ் பண்ணி எல்லோருக்கும் புரியும்படி பேச போறோம். அதற்கு முன்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணம் யார்? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி உள்ளார கருணாபுரம்னு ஒரு கிராமங்க. பேர்ல தான் கருணை இருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு உண்மையிலேயே மனிதர்களுக்கு மனசாட்சி இருக்கான ஒரு கேள்வி வருது. கருணாபுரம் என்ன குக்கிராமமா, மலையடிவாரகாரமா? இல்ல, அங்க பேருந்து நிலையம் இருக்கு. போலீஸ் போகவே முடியாதா? போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு. சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல நீதிமன்ற வளாகம் இருக்கு. அப்படிப்பட்ட ஊருக்குள்ளார பணத்தாசை பிடிச்ச, பணவெறி பிடிச்ச சில மனித மிருகங்கள், கள்ளச்சாராய வியாபாரிகள் போலீஸ்க்கு காசை கொடுத்து, பொலிட்டீஷியன்ஸ்க்கு காசை கொடுத்து இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தை பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு ஹோம் டெலிவரி பண்ணியிருக்கான். பாக்கெட் போட்டு பாக்கெட்டா பாக்கெட் டெலிவரி பண்ணியிருக்கான். ஹோம் டெலிவரி, பாக்கெட் டெலிவரின்னு பெரிய ஸ்விக்கி ஜொமேட்டோ ரேஞ்சுக்கு கார்பரேட் ஸ்டைல்ல கெமிக்கல் கலந்த கொடிய நஞ்ச கள்ளச்சாராயத்தை வியாபாரம் பண்ணியிருக்கிறான். அதை குடிச்ச சில பேர் வயிறு வலி தாங்க முடியாம, கண்ணே தெரியாம, காது கேட்காம உருண்டு பிறண்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அவசரமா அட்மிட் ஆயிருக்கிறாங்க. தனியார் ஹாஸ்பிட்டல்ல நீ கள்ளச்சாராயம் குடிச்சு வந்திருக்கியா, உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு அந்த ஹாஸ்பிட்டல் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. அரசு மருத்துவமனையில அடுத்தடுத்து அட்மிட் ஆனவங்களாம் சாகுறாங்க. கள்ளச்சாராய சாவுன்னு தெரிஞ்சா பேரு கெட்டு போயிருமே. உடனே என்ன பண்றாரு அங்க இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாவட்ட கலெக்டர் திரு ஸ்ரவன்குமார், இல்ல இது கள்ளச்சாராய சாவே இல்ல, செத்தவங்களை ஒருத்தர் குடிப்பழக்கமே இல்ல, இவர் என்னமோ செத்து போனவங்க கூட ஸ்கூல் ஃப்ரெண்டு மாதிரியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா மண்ணா அடிச்சு பிடிச்சு விளையாண்ட மாதிரி இவரு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. அவங்க வாந்தி பேதியில செத்து போயிட்டாங்க, வலிப்பு ஒருத்தர் செத்து போயிட்டாரு, இன்னும் முழுமையான ரிப்போர்ட் வரலன்னு பிரச்சனை அப்படியே மாத்த பார்த்தாரு பாருங்க. அதோடைய பின்விளைவு என்ன தெரியுமாங்க? கொடுமை. புதிய தலைமுறையில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சாராயத்தால சாகல, வேற வழியில செத்துட்டாங்கன்னு அந்த நியூஸ் வந்த உடனே அந்த டெத்துக்கு அந்த இளவு வீட்டுக்கு வந்த மத்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களாம் அப்ப சாராயத்துல பிரச்சனை இல்லைன்னு மறுபடியும் பாக்கெட் சாராயத்தை எடுத்து குடிச்சு அதனால இந்த உயிர் பலி எண்ணிக்கை அதிகமாகி இருக்கலான்னு ஒரு ஊடகத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை விட கொடூரம் இருக்க முடியுமாங்க? இன்னைக்கு அந்த மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி, மதுவிலக்கு காவல்துறை அதிகாரிகள் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரி, இந்த இடமாற்றம் செய்யப்பட்டு வழக்கு சிபிசிஐடிக்கு மாத்திட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? இது முதல் முறை அல்ல, இது இரண்டாவது முறை. போன வருஷம் 2023 இதே விழுப்புரம் மாவட்டம் இதே மரக்காணத்துல கொத்து கொத்தா கள்ளச்சாராயம் குடித்து மக்கள் செத்து போனார்கள். அப்போதும் அதிகாரிகள் இடமாற்றம் நடந்தது. சிபிசிஐடி நாங்க அது என்ன அமெரிக்க புலனாய்வு அமைப்பு, அதுவும் மாநில அரசு கீழே தானே வருது. புரியலையே, பிரச்சனை அதோட முடியலையே. அப்ப பிரச்சனையின் வேர் இங்க இல்ல. 20 ஆண்டுகளாக அங்க கள்ளச்சாராய நெக்ஸஸ் நெட்வொர்க் இயங்கி கொண்டிருக்கு. அந்த மாவட்டத்திலே சரி பெரிய ஆள் யாருப்பா என்று பார்க்கிற போது ஊடகங்கள் 2 பேரை சுட்டி காட்டுறாங்க. ஒன்னு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மிஸ்டர் உதயசூரியன், இன்னொருத்தர் மிஸ்டர் கார்த்திகேயன். 2 பேருமே திமுகவினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்கள தாண்டி, அவங்கள மீறி அங்க யாரும் பெருசா எதுவும் பண்ணிட முடியாது. இவங்க தான் பெரிய கை, பெரிய ஆளுமைகள். அப்ப இவங்க இந்த 20 ஆண்டுகள் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை ஒழிச்சிருக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருக்கிறாங்க, சின்னத்துறைன்னு. அவன் தான் மெயின் கல்பிரிட்டான். அவன் மேல மட்டும் 70+ கேசஸ் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனா சுதந்திரமா வெளில சுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த பண வெறியில, இந்த பண தாசையில அடுத்தவன் உயிர் எப்படி வேணா போட்டு, அடுத்தவன் குடல் விருந்து சாகட்டும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போட்டோம்னு இவன் வேலை செய்யறானா? இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பாங்க? சத்தியமா, நிச்சயமா, மிக உறுதியா லஞ்சம் கொடுத்து, கமிஷன் கொடுத்து, யார் யார் வாயை என்னென்ன சொல்லி என்னென்ன படத்தை கொடுத்து அடைக்க முடியுமோ அப்படி அடைக்காமல் இப்படி ஒரு பிசினஸ் நடத்த முடியாது. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது என்பது அவருக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆலை மாதிரி ஒரு செட்டப் வேணும், வாசம் வரும், மாட்டிக்கூடாது, ரிமோட் ஏரியா வேணும், அங்கிருந்து ஒரு இடத்துக்கு நகர்த்தி வரணும், லாஜிஸ்டிக்ஸ் வேணும், மேன் பவர் வேணும், குடத்துக்குள்ளார பொட்டலம் போட்டு வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், வெண்டார் வேணும், கடைசியில் அதை போய் விற்கிறதுக்கு ஒரு குரூப் வேணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ல ஒரு இடத்துல கூட போலீஸ் கண்டுபிடிக்கல, ஒரு இடத்துல கூட அதிகாரிகள் கண்டுபிடிக்கல, ஒரு இடத்துல கூட யாருக்குமே சந்தேகம் வரல. 20 ஆண்டுகளாக இந்த நெக்ஸஸ் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. புடிச்சு ஜெயில போட்டாலும் 70 கேஸ் போட்டாலும் எப்படி வெளியில சுத்த முடியுது அவங்களால? அப்ப பிரச்சனையினுடைய ரூட் வேர்
இங்க இல்ல, வெறும் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்றது இல்ல, அதையும் தாண்டி உள்ள ஆழமா இதுல கமிஷன் வாங்கின ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்குங்க. இந்த பிரச்சனையிலையும் வந்து இதற்கும் சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. நீ கொழுப்பெடுத்து போய் சாராயம் வாங்கி குடிச்சா செத்தா சாவட்ட விடுங்க அப்படின்னு சில பேர்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. சாராயம் குடிக்கிறவங்களாம் கொழுப்படுத்தவனா? அப்புறம் ஊருக்கு ஊரு டாஸ்மாக் வச்சு எல்லாரையும் குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கொழுப்படுத்தவன் காசு எதுக்கு நமக்கு? 2 வாரம் முன்னாடி நியூஸ்ல பார்த்தனே, கடலூர்ல டாஸ்மாக்ல வியாபாரம் சரியா நடக்கலையா. ஐயோ, உடனே பதறிட்டாங்க அதிகாரிகள்லாம். போடு, செக் போஸ்ட போடு, பாண்டிச்சேரியில இருந்தே சரக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கடத்துறா பாரு. நம்ம கடலூர்ல இல்லப்பா வியாபாரம் பண்ணோம், கல்லாப்பட்டியில காசு வரலையே, கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கு நடுவுல செக்கிங். அப்ப குழுப்படுத்தவன் காசு தெரியலையா? குடிக்கிறவன் குழுப்படுத்தவனா? அந்த குடியை விற்கிறவன் யாரு? எப்படி இந்த பிரச்சனையில கூட மனசாட்சி இல்லாம முட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியலைங்க. செய்தி சேனலை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. ஒரே இரவில் 40 பெண்கள் இளம் விதவை ஆயிட்டாங்க. ஒரு இரவில் அத்தனை வீட்டு குழந்தைகள் அனாதை ஆயிட்டாங்க. ஒரே இரவில் அத்தனை குடும்பங்கள் நடுரோட்டுக்கு வந்துட்டாங்க. இது கள்ளச்சாராய மரணம் இல்லைங்க, ஒரு அலட்சியத்தால் நடந்திருக்கக்கூடிய படுகொலைங்க. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், சுனாமி, பூகம்பம், அதுல அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கனால அந்த குழந்தைங்க ஆடி போயிடுது. மேட்மேட் டிசாஸ்டர். அந்த அப்பாக்கள் இல்லாத குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? பார்க்க வேதனையா இருக்கு. பிணத்துக்கு பக்கத்துல அந்த சின்ன தம்பி படத்துல மனோரமா ஆட்சிக்கு வந்து கொடுமையை பண்ணுவாங்களா, அது மாதிரி இந்த வயசான அம்மாவெல்லாம் கை நிறைய வளையல் போட்டு பூ வச்சுக்கிட்டு போட்டு வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வந்து அந்த விதவை கோலத்துக்கு மாறப்படுறதுக்காக அந்த ஒரு கோலத்துல நின்று வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. பார்ப்பதற்கே வேதனையாக இருக்கிறது. உலக சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது, இந்த கொடிய சாராயம் இருக்கு பாருங்க, இது 11 வகையான உயிர்கொல்லிகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து உள்ளது. குடல் வந்து சாவான், லிவர் ஃபெயிலியர் ஆகி சாவான், கிட்னி போய் சாவான், ஜாண்டிஸ் வந்து சாவான். இப்படி 11 உயிர்கொல்லிகளை ஏற்படுத்தக்கூடிய கொடிய சாராயத்தை இங்க கள்ளச்சாராயம் என்ற பேர்ல, மெத்தனால் பேர்ல விற்கிறான். நான் கேட்கிறேன், மெத்தனால் என்ன மரத்துல பறிக்கிற பொருளா? கடை சரக்கா? அப்படி போற வழியில கடற்கரையில எடுத்துடலாமா? நீங்களோ நானும் போய் மெத்தனால் வாங்க முடியுமாங்க? அது லைசன்ஸ் வேணும், ஆலை வச்சிருக்கணும், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கணும், அதிகாரியா இருக்கணும், அரசியல்வாதியா இருக்கணும். அப்பதான் இந்த மெத்தனால்ங்கிறத பல்வேறு ப்ராசஸ்க்கு பிறகு வாங்க முடியும். எப்படி வந்துச்சு இந்த மெத்தனால்? இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் கையில 20 வருஷமா மெத்தனால் எப்படி புழங்குது? எப்படி இவங்க வந்து ஆம்பளை பொம்பளை சேர்ந்து இதை வந்து விற்கிறாங்க? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறது? செத்து போன குடும்பங்களுக்கு துயர் துடைப்பு நிதி, நிவாரண நிதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 10 லட்சம் 10 லட்சம் ஒவ்வொரு கட்சி ஆளுக்கு 1 லட்சம் எல்லாம் தரீங்க. துயர் தொடச்சிருமா? அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா 10 லட்சம் கொடுத்துட்டா அப்பா அம்மாவோட இடத்தை நிரப்பிடுவாங்களா? ஒரு பரம்பரைக்கே ஒரு ஏர்னிங் மெம்பர் பிரெட் வின்னரா ஒரு ஆம்பளை நிரப்பிடுவாங்களா அந்த இடத்த? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமங்க, அந்த கிராமத்துக்குள்ளார இன்னைக்கு 40 ஆம்பளைங்க இல்லை, முந்தானை தெரிந்தவங்க இன்னைக்கு இல்லை. ஒரு தலைமுறையே ஆண்கள் இல்லாத ஒரு தலைமுறை உருவாக்கி இருக்கிறோங்க. எல்லையில 40 வீரர்கள் செத்து போனா 2 நாட்டுக்கு நடுவில் போரே வந்துடும். தொட்டு விடும் தூரத்தில் இருக்கு கள்ளக்குறிச்சியில், அங்க 40 ஆண்கள் செத்து போயிட்டாங்க. லிஸ்ட் பெருசாகுமோன்னு பதட்டமா இருக்கு. இப்ப கூட இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கலன்னா வேற எப்ப ஒழிக்க போறோம்? இந்த நெக்ஸஸை எப்ப எக்ஸ்போஸ் பண்ண போறோம்? இன்னும் காசை வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு 2 நாள் இதை பேசிட்டு மூடி மறைக்க போறாங்களா? இல்ல தானா முன் வந்து அவங்களுக்கு தெரியும் யார் இதுல இன்வால்வ்டுன்னு, இந்த பின்னாடி இருக்கிற நெட்வொர்க்கை எக்ஸ்போஸ் பண்ணாம இந்த கள்ளச்சாராய சாவுகள் நிற்காது. 239 போதைப் பொருட்கள் இந்த நாட்டில் இருக்கு. குடிக்கிற இருமல் மருந்துல இருந்து அடிக்கிற பெயிண்டோடைய வார்னிஷ் வரைக்கும் போதைப் பொருளா பயன்படுத்தி ஒரு தலைமுறை சீரழிஞ்சு செத்து போயிட்டு இருக்கு. கஞ்சா, மெத்து, இந்த போதைப் பொருள், இதுக்கு நடுவில் கள்ளச்சாராயம்னு போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிற இந்த மண்ணை நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு போர் தொடுத்து தான் காப்பாற்ற முடியும். என் கேள்வி சிம்பிள், இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு யார் பொறுப்பு? இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? யார் நிறுத்த போறது? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க.